மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய சகஜ மார்க்க தத்துவம். இந்த புத்தகத்தில் 2வது அத்தியாயம் சத்திய நிலை, அதன் செயலற்ற மற்றும் செயலாற்றும் தன்மை. இதில் மொத்தம் மாஸ்டர் நமக்கு 7 பகுதிகள் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் பகுதி உச்சகட்ட சத்திய நிலை. கடவுள் அப்படின்னு சொல்லப்படுற உச்சகட்ட சத்திய நிலை, அதாவது இறுதி பரம்பொருள். இந்த கடவுள் இருக்கிறதா இல்லையா, இதை பற்றின ஒரு கருத்து வேற்றுமை பெரிய அளவில் மக்கள் மத்தியில் இருந்துகிட்டு இருக்கு. சில பேர் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை ஆத்திகவாதி நாத்திகவாதி அப்படிங்கிற பேரில் மக்கள் இருக்காங்க. இங்கே பாபுஜி மாஸ்டர் என்னுடைய பிரச்சனை நிரந்தரமான முழுமை பொருள் ஒன்று இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நிரூபிக்கிறது கிடையாது. ஆனால் அதை சரியான விதத்தில் திருப்திகரமான வகையில் எப்படி கடவுளை பற்றி விவரிக்கிறது அப்படிங்கிறது தான். அதாவது கடவுள்னா என்ன, அதனுடைய உண்மையான விளக்கம் என்ன, இதை பற்றி தான் நான் இந்த தலைப்பில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் பலவிதமான கலாச்சார சூழ்நிலைகள் இருக்குது. ஒரு தனிப்பட்ட மனிதனும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடிய துன்பங்கள், ஏக்கங்கள், இதனுடைய காரணமாக உருவாக்கப்பட்ட கண்மூடித்தனமான நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு வலு கொடுக்கிறது. இந்த மாதிரி மேலும் மேலும் தொடரப்பட்ட பழக்கங்கள் மக்களுடைய மத்தியில குழப்பத்தை உருவாக்குது. அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதனும் அவனுடைய சிந்தனைக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கடவுளுக்கு ஒரு வடிவமும் நம்பிக்கையும் கொடுக்கறான். இதனாலதான் மக்கள் மத்தியில கடவுளை பத்தின குழப்பங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. இதோட விளைவா காரண காரியத்தை சிந்தித்து பார்க்கக்கூடிய மனிதன், அதாவது உண்மையிலேயே கடவுள்னா என்ன அப்படிங்கிறத பத்தின ஒரு எண்ணத்துக்கே போகாம இந்த குழப்பத்தினுடைய காரணமா கடவுள்ங்கிற சொல்லையே வெறுக்கிறான். இந்த கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறத பத்தி ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு கிராமத்துல ஒரு ஆசாமி, அவன் அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு பெரியவர்கிட்ட போய் சொல்றான், எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு, அவர் இல்லாம எதுவுமே இந்த உலகத்துல கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி பூர்வமா ரொம்ப நேரமா அந்த ஆசாமி அந்த பெரியவர்கிட்ட கடவுளினுடைய அருமை பெருமைகளை பேசிக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த பெரியவர் சொல்றாரு, எதனால உனக்கு கடவுள் மேல இவ்வளோ நம்பிக்கை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த ஆசாமி, எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷமா குழந்தையே இல்லை. அப்போ அந்த நேரத்தில் என்னுடைய நண்பன் ஒருவன் எனக்கு அறிவுரை சொன்னான், நீ கடவுள் மேல முழுமையா நம்பிக்கை வச்சு எல்லா வழிபாடுகளையும் செய்யி, அப்போ உனக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அவன் சொன்ன மாதிரி நானும் இது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு வந்தேன். எனக்கு 1 வருஷத்துக்குள்ள ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னும் சந்தோஷமா அவனுடைய விஷயங்கள் நிறைய அவன் பகிர்ந்துக்கிறான். இதை எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு அந்த பெரியவர் சொல்றாரு, நீ சொல்றது எல்லாமே வாஸ்தவம் தான். ஒரே ஒரு விஷயத்த வச்சு இப்படி முழுசா உன்னை நம்ப வேண்டாம். நம்ம எது ஒன்னுத்தையுமே சோதனை பார்த்து நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன், அதை நீ முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னா, நீ அதே கடவுள்கிட்ட இந்த வழிபாடுகள் எல்லாத்தையுமே செஞ்சு உனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ண அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அந்த ஆசாமியும் இதை கேட்டுட்டு கிளம்பிடுறான். 2 வருஷம் 3 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் அந்த ஆசாமி இந்த பெரியவரை பாக்குறதுக்கு வரவே இல்லை. அப்போ ஒரு நாள் திடீர்னு ஞாபகம் வந்து இந்த பெரியவர் அந்த ஆசாமிய பாக்குறதுக்கு போகிறாரு. போயிட்டு கேக்குறாரு, என்னப்பா நீ என்ன பாக்குறதுக்கு வரவே இல்லை, பெண் குழந்தை பிறந்ததா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உடனே அந்த ஆசாமி, கடவுளாவது மண்ணாவது அதெல்லாம் சும்மா மூட நம்பிக்கை, அது ஏதோ ஒரு முறை தற்செயலா நடந்தது, இப்ப எதுவும் அத மாதிரி நடக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப விரக்தியா பேசுறான். அப்போ அந்த பெரியவர் சொல்றாரு, இவ்வளவுதான் உன்னுடைய நம்பிக்கை. ஒரு சின்ன தோல்வி கிடைச்ச உடனே ஒரு விஷயத்தையே நாம ஒதுக்க ஆரம்பிச்சிடுறோம். வெளியில நீ கடவுளை தேடுற வரைக்கும் உன்னுடைய கடவுள் நம்பிக்கை இப்படிதான் இருக்கும். நல்லது நடக்கும் போது கடவுளை பத்தி நல்ல விதமா சொல்லிட்டு இருப்போம். அதே ஒரு சின்ன தோல்வி ஏற்படும் போது அந்த கடவுளையே நம்ம தூஷிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ கடவுள்ங்கிறது உன்னையே நீ பாக்குறது, உன் மேல நம்பிக்கை வைக்கிறது. அதை நீ எப்ப பண்றையோ அப்போ அந்த கடவுளை நீ தெரிஞ்சுப்ப. அங்கதான் உனக்குள்ளேருந்து உண்மையான கடவுளும் வெளிப்படுறாரு அப்படிங்கறத அந்த பெரியவர் சொல்றாரு. இன்னைக்கு காலகட்டத்துல கடவுளை பத்தி, அதாவது இறுதி பரம்பொருளை பத்தி பலவிதமான கருத்துக்கள் இருக்கு. ஒரு மனிதனுடைய திறனுக்கு ஏத்த மாதிரியும் புரிந்து கொள்ளக்கூடிய சக்திக்கு ஏத்த மாதிரியும் மக்கள் கடவுளை வெவ்வேறு விதமா பாக்குறாங்க. ஆனா எல்லார் மத்தியிலையுமே
பொதுவாக ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து, கடவுளை பற்றின கருத்து, அவர் நிரந்தர சக்தி அப்படிங்கிறது. இது ஒரு பொதுவான கருத்தாக சொல்லப்படுறது. ஆனால் தத்துவ சாஸ்திரம் எல்லா விதமான வேறுபாடுகளையும் வித்தியாசங்களையும் தாண்டின நிர்குண பிரம்மன் அப்படின்னு சொல்றது. இந்த கருத்தை தான் தத்துவ சாஸ்திரம் சொல்லுது. அதாவது நிர்குண பிரம்மன் அப்படிங்கிறது எந்த கணிப்பிற்குமே இல்லாத ஒரு கடவுள், கணிப்பிற்கு அப்பாற்பட்ட பரிபூரணத்துவம், ஒரு குணம், சலனம், உணர்வு நிலை, இது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டது. ஒரு வரையறைக்குள்ள கடவுளுங்கிற கருத்தை அடக்க முடியாது, அந்த மாதிரி சொல்லப்படுறது. இந்த நிர்குண பிரம்மன் தான் எல்லாத்திற்குமே அடிப்படை காரணம், ஆதி மூலம், இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லா படைப்பிற்குமே முழு முதற் காரணம் அப்படின்னு சொல்லப்படுறது. இத பரபிரம்மன்னு சொல்லியும் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு கருத்தும் இருக்கு. இப்போ இதுக்கு அடுத்தது வரும்போது கடவுள் அப்படிங்கிறது எல்லாத்திற்குமே மேலான நிலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. பல விதங்கள்ல பலவிதமான வேறுபாடுகளோட நம்ம பார்க்கும்போது, ஏன்னா இந்த உலகமே வேற்றுமைகள் நிறைந்தது. அப்போ அந்த வேற்றுமை தன்மையோடையே நாம கடவுளை பார்க்கும்போது படைத்தவரையும் கட்டுப்படுத்தப்படுபவரையும் நாம ஒரு வேறுபாடுங்கிற கண்ணோட்டத்திலேயே நம்ப ஆரம்பிக்கிறோம். அப்போ இததான் ஈஸ்வரன் சகுண பிரம்மன் அப்படின்னு சொல்றாங்க. சகுண பிரம்மன் அப்படிங்கிறது நிர்ணயிக்கக்கூடிய பரம்பொருள். அதாவது கடவுளை ஒரு குறிப்பிட்ட ஒரு கருத்தா சொல்றது. அவர் எல்லாம் வல்லவர், எல்லாமே தெரிஞ்சவர், உன்னதமான பண்புகளை உடையவர், நிரந்தரமானவர், இந்த மாதிரியெல்லாம் நினைக்கிறது. அவர் எல்லாத்துக்கும் மேலானவர், நாம அதற்கு கீழே அப்படிங்கிற மாதிரி. அவர்தான் இந்த உலகம் தோன்றதுக்கான ஆதி மூல காரணம். நம்மளை காப்பவர், அழிப்பவர் எல்லாமே அவர்தான், அந்த மாதிரி ஒரு கருத்து. அப்போ கடவுளை ஒரு கீழ்நிலை கண்ணோட்டத்துல இருந்து, ஏன்னா நாம எல்லாருமே ஒரு மனித பிறவிகள், கடவுள் உயர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு வேற்றுமை தன்மைய மனதுக்குள்ள நிறுத்தி மதத்தினுடைய கடவுளா நாம பார்க்கும்போது அவரை வழிபாட்டிற்கு தகுந்தவரா மாத்திடுறோம். எல்லா மதங்களினுடைய இறுதி லட்சியமும் இதுவாதான் இருக்கு. அதாவது கடவுளை ஒரு ஸ்வர்க்கத்துல இருந்து ஆட்சி பண்ணக்கூடியவரா சொல்லி அவருக்கு நாம வழிபாடுகள் செய்யறதின் மூலமா அவரை குளிர வைக்க முடியும். அப்படி குளிர வைக்கும் போது நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரி ஒரு கருத்தை மதங்கள் நமக்கு போதிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி குணாதிசயங்களோட வரையறுக்கப்பட்ட சகுண பிரம்மன், இதை அபர பிரம்மன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு கருத்துக்களையும், அதாவது நிர்குண பிரம்மன், சகுண பிரம்மன். நிர்குண பிரம்மன்கிறது எந்த கணிப்பிற்குமே இல்லாத ஒரு கடவுள், அதற்கு அப்பாற்பட்ட ஒரு கடவுள். சகுண பிரம்மன்கிறது குணாதிசயங்கள் கொண்ட கடவுள். இந்த ரெண்டு விஷயத்தை பத்தியும் மத நூல்கள்ல ஏராளமா சொல்லப்பட்டிருக்கு. அந்த நூல்கள்ல நிர்குணம் அப்படிங்கிற கருத்து, அதாவது குணாதிசயங்கள் அற்ற கடவுள், இந்த கருத்து சகுணம்னு சொல்லப்படுற குணாதிசயங்கள் உள்ள கடவுள், இந்த கருத்தை விட சிறந்ததுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதுல அததான் மக்களும் நினைக்கிறாங்க. அந்த மக்கள்லயே சிலர் இதற்கு மாறாகவும் நினைக்கிறாங்க. ஆனா மாஸ்டர் இங்க என்ன சொல்றாங்கன்னா, உண்மையிலேயே இது ரெண்டுமே தவறு. இந்த ரெண்டு கருத்துக்களையுமே கொண்ட மக்கள் நிர்குண பிரம்மனையும் அடையறதில்ல, சகுண பிரம்மனையும் அடையறதில்ல. இந்த ரெண்டு வழிகளுமே இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா லட்சியம் ஒண்ணுதான். அந்த லட்சியம்ங்கிறது என்ன? இறை உணர்தல், நிரந்தரமான பரிபூரணத்துவத்தை உணர்றது. இதுதான் கடவுள் நமக்குள்ள இருக்காரு அப்படிங்கறத தாண்டி அதை சரியா புரிஞ்சுக்காம அவரை வெளியில தேடும் போது அப்பதான் கடவுளை பத்தின பலவிதமான கருத்துக்கள் உருவாகுது. அந்த மாதிரி புரிந்து கொள்ளப்பட்டதுதான் இந்த ரெண்டு கருத்துக்களும். அப்போ இந்த ரெண்டு கருத்துக்களுமே நம்மள அதிக அளவுக்கு தவறான வழியில தான் கூட்டிட்டு போகுது. உண்மையிலேயே கடவுள் குணங்கள் அற்றவரும் கிடையாது, குணங்கள் கொண்டவரும் கிடையாது. இது ரெண்டுத்திற்குமே அப்பாற்பட்டவர். அவர் அவராகவே இருக்கிறார். நாம தான் அவரை குணமற்றவராகவும் குணமுடையவராகவும் சொல்றோம். அப்போ இது எல்லாமே நம்மளுடைய கருத்து தான். இந்த வேறுபாடுகளை நாம தவிர்க்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்? நம்மளுடைய பார்வைய அந்த மூல சக்தியின் மீது, ஆதி மூலத்தின் மீது, அவர் நிர்குணமானாலும் சரி சகுணமானாலும் சரி இறுதி பரம்பொருள் அவர்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே நம்மளுடைய மனதில் நிலைநிறுத்தி அவரை நேசிக்க ஆரம்பிக்கணும். அப்படி இல்லாம மதத்திற்குள்ள கட்டுப்பட்டு இருக்கிற வரைக்கும் மத சம்பிரதாயங்கள், வழிமுறைகள், வழிபாடுகள் இதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு அந்த வரையறைக்குள்ளேயே நாம இருக்கிற வரைக்கும் மதத்துல சொல்லப்பட்ட கடவுள் அவர் நம்ம பார்வையில இருக்கிற வரைக்கும்
நாம இந்த மாதிரி ஒரு கருத்துக்கள்ல தான் சிக்கிட்டு இருப்போம். அந்த மதத்தை கடந்து நாம அதற்கு அப்பால போகும்போது தான் உண்மையான ஆன்மீக நிலையை அடைய முடியும். அப்போ மதம் எங்கு முடியுதோ அங்கதான் ஆன்மீகம் ஆரம்பிக்குது. இந்த கட்டத்துல மதத்தினுடைய வேலை என்ன? ஒரு மனிதனை ஆன்ம விடுதலை பாதையில் நடந்து போகிறதுக்கு தயார் செய்யக்கூடிய ஆரம்ப படிதான் மதம். மதத்திற்குள்ள இருந்து கடவுளை பத்தின பலவிதமான விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது கடவுளை பத்தின அடிப்படை கருத்துக்கள், கடவுள்னா என்ன, தெய்வீகம்னா என்னங்கிற விஷயங்கள். இப்போ பல வடிவம் இருக்கிற கிண்ணங்களை நாம எடுத்துக்கலாம். அதை நீரால நிரப்பலாம். தாகத்தை தணிக்கிறதுக்கு எந்த கிண்ணத்தை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்குள்ள இருக்கிற தண்ணி தான் நமக்கு முக்கியமே தவிர கிண்ணத்தினுடைய வடிவமோ கலரோ முக்கியம் இல்லை. அப்போ தாகத்தோட இருக்கிறவங்க உள்ள இருக்கிற தண்ணியில தான் அக்கறை காமிப்பாங்களே தவிர வெளிப்புற கிண்ணங்கள்ல காமிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் மதமும். ஒவ்வொரு மதத்தினுடைய தன்மை, கொள்கைகள், பயிற்சி முறை இது எல்லாமே வேறுபடலாம். ஆனா அதனுடைய ஒரே சாராம்சம் கடவுளை உணர்றது மட்டும்தான். ரிலீஜியன் அப்படிங்கிற வார்த்தை இது ஒரு லத்தீன் வார்த்தை. இது ரீலிகர் இந்த வார்த்தையிலிருந்து வரப்பட்டது. இதனுடைய பொருள் ஒன்று சேர்ப்பது, மூலத்திற்கு திரும்ப செல்வது, கடவுளுடன் நம்மை திரும்ப இணைப்பது. இதுதான் மதம் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கமும் கூட. அப்போ மதத்தை கடந்து நாம ஆன்மீகத்துக்குள்ள வரோம். ஆன்மீகம்ங்கிறது தான் நிரந்தரமான ஒரு பயணம். எப்படி கல்வி மனதோட சம்பந்தப்பட்டதோ, உடற்பயிற்சி உடலோட சம்பந்தப்பட்டதோ, சாதனைங்கிறது அகங்காரத்தோட சம்பந்தப்பட்டதோ, அந்த மாதிரி ஆன்மீகம்ங்கிறது ஆன்மாவோட சம்பந்தப்பட்டது. மதம்ங்கிறது ஒரு பாலர் பள்ளி, ஆனா ஆன்மீகம் பல்கலைக்கழகம். மதம் வெளிப்புற தூய்மையை நமக்கு கத்துக் கொடுக்குது, ஆன்மீகம் உள்புற தூய்மையை உணர்த்துது. மதத்தின் மூலமா நாம கடவுளை வெளியில தேடுறோம், ஆன்மீகத்துல கடவுளை நம்ம உள்ளுக்குள்ள உணர்றோம். மதம் ஸ்தூலத்தன்மையான விஷயங்களை நமக்கு கத்துத்தருது, ஆன்மீகம் ரொம்ப சூட்சுமமானது. நமக்குள்ள நாம தியானத்தின் வழி போகும்போது நம்மளை நாம உணர ஆரம்பிக்கிறோம். மதத்தின் மூலமா ஒரு சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் வழிபாடுகளையும் நாம தேடி போகிறோம். ஆனா ஆன்மீகம்ங்கிறது கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் இதை அடிப்படையாக கொண்டது. எந்த விதமான பலனையுமே எதிர்பார்க்காம கடவுளை அடையணுங்கிற நோக்கத்திற்காக மட்டுமே நாம செய்யப்படக்கூடிய செயல்கள், வழிமுறைகள். அப்படி போகும்போது நமக்கு உள்ள இருக்கிற கடவுளை நாம உணர்றோம். மதம் கடவுளை பத்தின கருத்தை நமக்கு அறிமுகப்படுத்துது, ஆனா ஆன்மீகம் நம்மள கடவுளை உணர வைக்குது. மதத்துல நாம உருவ வழிபாடோட தொடங்குறோம். அதோட கூட மதம் மூலமா பயமும் சபலமும் இது எல்லாமே நமக்குள்ள உருவாகுது. ஆனா ஆன்மீகத்துல தியானத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். அந்த தியானம் இறுதி நிலைக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. அன்பை அடிப்படையாக கொண்டதுதான் ஆன்மீகம். அப்போ ஆன்மீகம் நாம ஒருத்தரையுமே கடவுளை நோக்கி அழைச்சிட்டு போகுது, கடைசியா பரம்பொருளோட ஒன்று சேர்க்குது. அப்போ மதத்தினுடைய முடிவு தான் ஆன்மீகத்தினுடைய ஆரம்பம், ஆன்மீகத்தினுடைய முடிவு தான் மெய்மை அல்லது சத்தியத்தினுடைய ஆரம்பம். அந்த மெய்மையினுடைய முடிவு தான் மெய்யான ஆனந்தம். அந்த ஆனந்த நிலையையும் கடந்த பின்னாடி ஆன்மீக பாதையில நம்மளுடைய இலக்க இறுதி நிலையை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறது தான் பொருளாகுது. அதுதான் உண்மையான இலக்கு. அதை வார்த்தைகளால விவரிக்க முடியாது. கடவுள் தன்னுடைய பூரண தன்மையில எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் போது அவனுடைய புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைக்கு ஏத்த மாதிரி அவன் எந்த அளவு புரிஞ்சிட்டு இருக்கானோ அந்த விதத்துல கடவுள் அவனுக்கு காட்சி அளிக்கிறாரு. இந்த கருத்தை தான் மதங்களினுடைய வரலாறும் நமக்கு போதிக்குது. அதாவது எப்படி அப்படின்னா, கடவுளை பத்தின முன்னாடி காலகட்டத்துல சில கருத்துக்களோட தொடங்குறோம். முதல்ல விலங்கு, தேவதைகள், மரங்கள் இந்த மாதிரி இதுல இருந்து ஒரு வழிபாடுகள்ங்கிறது துவங்கப்பட்டது. அப்ப அந்த அளவுக்கு தான் ஒரு மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கான் உள்முக நிலையில. அதுக்கு அடுத்தது இயற்கையினுடைய சக்திகளான மழை கடவுள் வருண பகவான், சூரியன், மின்னல், காற்று கடவுளான வாயு, நமக்கு நன்மைகள் செய்யக்கூடிய தெய்வங்கள், பழி தீர்க்கக்கூடிய தெய்வங்கள், இந்த மாதிரி படிப்படியா மேல்நிலைக்கு போய் அவனுக்கு அந்த மனிதனுக்கு கடவுளை பத்தின அறிவு அவனுடைய பரிணாம வளர்ச்சியின் மூலமா இப்படி வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி தெய்வங்களினுடைய கருத்து படிப்படியா மேல்நிலைக்கு போய்
தற்காலத்துல இந்த தருணத்துல இருக்கிற மாதிரி கடவுளை பத்தின சிந்தனை அவனுடைய புலன்களுக்கு எட்டாதவரா, பெயர் இல்லாதவரா, உருவம் இல்லாதவரா, சக்திகள் கூட இல்லாதவரா சொல்லப்படுற அளவுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதை தான் இங்க நிர்குண பிரம்மன், சகுண பிரம்மன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி மனிதனுடைய உள்முக பரிணாம வளர்ச்சி அதனுடைய அடிப்படையில கடவுளை பற்றின கருத்துக்கள் மாறி இருக்கு. ஆனா கடவுள் ஒரு தனிப்பட்ட மதத்திலோ வகுப்பிலோ காணப்படுபவர் அல்ல. எந்த ஒன்றுத்துக்குள்ளேயுமே அவரை அடக்க முடியாது. அவருக்கு ஒரு குறிப்பிட்ட உருவம் கொடுத்தோ ஒரு சடங்கு முறைகளினுடைய அடிப்படையிலோ அவரை கட்டுப்படுத்த முடியாது. மத நூல்கள்லையும் அவரை கண்டுபிடிக்க முடியாது. அவர் முடிவான பரம்பொருள், நம்மளுடைய புலன்கள் எல்லாத்திற்குமே அப்பாற்பட்ட ஒன்று. அவரை நாம எங்க கண்டுபிடிக்க முடியும்? நம்மளுடைய இதயத்தினுடைய மிக மிக ஆழமான உட்பகுதி, அங்கதான் நாம அவரை தேட முடியும். உண்மையிலேயே கடவுள் ரொம்ப எளிமையானவர், வெளிப்படையானவர். அவருக்கு ஸ்தூல வடிவங்கள் எதுவுமே கிடையாது, எந்த விதமான கடினத்தன்மையும் கிடையாது. அவர் சூட்சுமமானவர். அவரை நாம அடைய முடியாது, உணரதான் முடியும். உண்மையிலேயே அந்த பரம்பொருள் கடவுள் அவர்கிட்ட இருக்கிற எளிமை, தூய்மை, இந்த ஒரு சொற்களே அவருக்கு நாம திரை போடுற மாதிரி தான். அப்போ ஒன்றுமில்லா தன்மை, ஒன்றுமில்லாமை, அந்த இயல்புடைய ஒண்ணுதான் கடவுள். ஒன்றுமில்லாத ஒண்ணுல இருந்து தான் எல்லாமே உருவாகுது. இந்த பிரபஞ்சம் கூட பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சின்ன அணுவா தான் இருந்தது. அந்த அணு வெடிச்சு அண்ட வெளியில பரவி விரிஞ்சுக்கிட்டே போய் இன்னைக்கு ஒரு பிரபஞ்சமா காட்சி தருது. இதுதான் ஒன்றுமில்லா தன்மையினுடைய ஒரு சிறப்பு. பிருகதாரண்யக உபனிஷதத்துல சொல்லப்பட்ட ஒரு கதை. அதாவது ஒரு சீடன் தன்னுடைய குருவை தேடி போய் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு கேட்குறான். அதுக்கு அந்த குரு ஒரு மரத்தை பார்த்து அதுல இருக்கிற ஒரு பழத்தை எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. அந்த பழத்தை அவன் எடுத்துட்டு வரான். இதுல நீ என்ன பாக்குறன்னு கேக்குறாரு. இதுல சதை நிறைய இருக்கு, நிறைய விதைகள் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த விதையை எடுத்து அறுத்து பாருன்னு சொல்றாரு. அதை அறுத்து பாக்குறான், அதுல ஒண்ணுமே இல்லை. அப்போ அந்த விதைக்குள்ள இருக்கிற ஒண்ணுமே இல்லைங்கிறதுல இருந்துதான் இவ்வளவு பெரிய மரம்ங்கிறது உருவாச்சு. அதே மாதிரி இந்த ஒன்றுமில்லா தன்மையிலிருந்து தான் இந்த பிரபஞ்சம் உண்டாகி இருக்கு. அப்போ அந்த ஒன்றுமில்லா தன்மைக்கு தான் நாம திரும்பி போகணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ கடவுள் அல்லது உச்சகட்ட சத்திய நிலை, இறுதி பரம்பொருள், இந்த கருத்தை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு 2 விதத்துல மாஸ்டரிங்க விளக்கம் சொல்றாங்க. அதாவது கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாத்திகன், அவனுடைய கண்ணோட்டத்துல இருந்தே கடவுளை பத்தி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணித முறையில சொல்லும் போது கடவுள் இல்லைன்னு அவன் சொல்றான். அப்போ கணித முறையில பார்க்கும்போது குறைவான அதிகமான எந்த விதமான மதிப்புமே கடவுளுக்கு கொடுக்க முடியாது. அப்போ எந்த மதிப்புமே இல்லாத ஒன்ன கணிதத்துல பூஜ்ஜியம், ஒன்றுமில்லாமை அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்றோம். ஒரு நாத்திகன் என்னதான் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அந்த கருத்து தனக்குள்ள இருந்து தான் வருது. அந்த சுயம் அதை அவனால மறுக்க முடியாது. அவன் எதை ஒன்ன இல்லை அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கிறானோ மறுக்கிறானோ அந்த சுயத்தை அவன் நம்பிதான் ஆகணும். அப்போ ஏதோ ஒண்ணு தனக்குள்ள இருக்கு, அந்த சுயம்ங்கிற ஒன்று. இப்ப இதையே கணித முறையில கடவுளை ஒன்று அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல பூஜ்ஜியத்தை நம்ம எடுத்துட்டு வருவோம். இந்த ஒன்றிற்கு பக்கத்துல, அதாவது வலது புறத்துல பூஜ்ஜியத்தை நாம சேர்த்துக்கிட்டே போகும்போது அந்த ஒண்ணுங்கிற எண்ணினுடைய மதிப்பு அதிகமாயிட்டே வருது. அப்போ விரிவடைதல் அப்படிங்கிற ஒரு நிலை. இந்த விரிவடைதல்ங்கிற நிலைய உபநிஷதங்கள்ல பெரிதினும் பெரிது, மகதோ மகியான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது கடவுளினுடைய விரிவடையக்கூடிய ஒரு நிலை. இப்போ அடுத்தது இல்லாமை அப்படிங்கிற அந்த பூஜ்ஜியம், அதனுடைய கருத்தோட ஒன்ன இடது பக்கத்துல போட்டு, அதாவது ஒன்னுக்கு இடதுபுறம் பூஜ்ஜியத்தை நாம சேர்த்துக்கிட்டே வரும்போது இங்க நாம தசம புள்ளி வைக்கிறோம். இங்க பூஜ்ஜியத்தை நாம அதிகமா சேர்த்துக்கிட்டே வரும்போது ஒன்னுங்கிறதுனுடைய மதிப்பு குறைஞ்சுக்கிட்டே வருது. அதோட கூட பூஜ்ஜியத்தோட அந்த ஒன்னுங்கிறது சேர்ந்துகிட்டே வரும்போது இன்னும் நெருங்குது. இததான் உபனிஷதங்கள் இந்த சுயத்தினுடைய சுருங்குதலை சொல்லுது. சிறிதினும் சிறிது, அனோரணியான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது, அதாவது சுருங்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ எப்படி பார்த்தாலும் பூஜ்ஜியம்னு சொல்லப்படுற ஒன்றுமில்லா தன்மை, அதுல இருந்து தான்
இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து உதயமாகுது. அந்த இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்துல இருந்துதான் இல்லாத ஒண்ணுக்கு திரும்ப போகிறோம், மறுபடியும் பூஜ்ஜியமாகிறோம். இந்த விஷயத்த மாஸ்டர் நமக்கு சொல்றாங்க. கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற சர்ச்சையே பொய்யானதுன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு காலகட்டத்துல மனித சமுதாயத்தினுடைய பலவிதமான கலாச்சார குழுக்கள், ஒரு பிரிவினைகள், வேறுபாடுகள், இதன் மூலமா காலப்போக்குல கடவுள் மேல பலவிதமான ஒரு சுமத்தப்பட்ட தவறான கருத்துக்கள், இதுதான் வந்துட்டு கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு சர்ச்சைக்கு காரணமாச்சு. இந்த மாதிரி கடவுள்ங்கிற விஷயத்த ஒரு பிரச்சனையா எடுத்துக்கிட்டு அதை உணர்ச்சி வசப்பட்டு அணுகாம அமைதியா உள்ளார்ந்து தேடுறது தான் இன்னைக்கான ஒரு தேவை. அப்படி உணர்ச்சி வசப்பட்டு நாம நம்மளுடைய பார்வையை வெளிநோக்கி செலுத்தும் போது அதுவே நமக்கு ஒரு மந்தத்தன்மையை கொடுத்து பார்வையை மங்க செய்யுது. ஒரு மனிதனை தன்னுடைய லட்சியத்தை நோக்கி முன்னேறி போகிறதுல இருந்து தடை செய்யுது. இப்போ நாம புரிஞ்சுக்கிற தன்மைக்கு ஏற்ற மாதிரி கடவுளை பூஜ்ஜியம், மையம், அடித்தளம் அப்படின்னு சொல்லி நாம சொல்லிக்கலாம். எந்த ஒரு இயற்கையானாலும் சரி, பிரபஞ்சமானாலும் சரி, அடித்தளம் இல்லாம அது இருக்க முடியாது. அப்போ ஒரு ஜீவிதத்தை தாங்கிறதுக்கு அடித்தளம்ங்கிறது கண்டிப்பா தேவை. அந்த அடித்தளம் தான் கடவுள், பிரம்மன், இறுதி பரம்பொருள், பொருளற்ற பொருள், விசையற்ற விசை, பூமா, இது எல்லாமே அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்றாங்க. இப்போ அடுத்தது ரொம்ப கொஞ்ச பேரே அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியத்தை, உண்மையான பொருளை இங்க நான் வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவா அவங்க சத் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்திய நிலை, இதை தான் இறுதி நிலைன்னு சொல்லி கடவுளை அளக்கிறதுக்கான ஒரு அளவுகோலா பயன்படுத்துறாங்க. ஆனா சத்திய நிலைங்கிறது தம்னு சொல்லப்படக்கூடிய மண்டலம், அதனுடைய ஒரு கோலம் தானே தவிர வேறு எதனுடையதும் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. தம் அப்படிங்கிற மண்டலம் தான் இறுதியான நிலை, உண்மையான யோகி அடைய தகுந்த ஒரு நிலை. இந்த நிலையை அடையிறது ரொம்ப கஷ்டம். ஆனா சத் அப்படிங்கிற நிலையை அடையிறது எளிதான ஒரு விஷயம்தான். ஏன்னா தம்ங்கிற நிலைக்கு அப்பால எதுவுமே கிடையாது. மக்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருந்தாலும், சில பேர் இதை பத்தி பேசினாலும், அந்த நிலையை அடையறதுக்கு கொஞ்சம் பேர் தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல தூய்மை, எளிமை, அமைதி கூட இருக்கிறது இல்ல, எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டது. பல முயற்சிகள், அந்த விடாமுயற்சிகள் செய்த பின்னாடி கிடைக்கக்கூடிய நிலை தான் இது. இதற்கு பல பிறவிகள் கூட தேவைப்படலாம். இந்த விஷயத்துல உலகத்தினுடைய மாபெரும் மகான்கள் கூட இந்த இலக்கை அடைஞ்சதில்லை அப்படிங்கிறத நான் தைரியமாகவும் உறுதியாகவும் சொல்ல முடியும். இப்போ ஒரு வட்டம் போட்டு அதுல நடுவுல ஒரு புள்ளி வைக்கிறோம். நடுவுல இருக்கிற புள்ளி தான் தம் அப்படிங்கிற ஒரு நிலை அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். மக்கள் பொதுவா அந்த வட்டத்துக்குள்ள நுழையும் போதே தம் நிலையை அடைஞ்சிட்டதா சொல்றாங்க. அதாவது வட்டத்திற்குள்ள நுழையிறதுங்கிறது சத்திய நிலை, சத் அப்படின்னு சொல்லப்படுறது. அது ஒரு மனிதன் அடையக்கூடிய இறுதி நிலை கிடையாது. அந்த வட்டத்திற்குள்ள நுழைஞ்சு நடுவுல இருக்கிற அந்த மைய புள்ளி, அதனுடைய ஆழம் போகணும். அதுதான் உண்மையான தம் நிலை. இப்ப இதையே ஒரு கடற்கரையினுடைய உதாரணம் எடுத்து பார்க்கலாம். பீச் மணலுக்குள்ள நாம நடக்கும் போதே கடற்கரையினுடைய ஒரு வாசனை, குளிர்ந்த காற்று, மணலினுடைய ஸ்பரிசம், அலைகளினுடைய சப்தம், அது எல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருது அங்க ஒரு உணர்வு பூர்வமா. அப்ப இது எல்லாம் கிடைக்கும் போது நாம கடற்கரையை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாம இன்னும் அந்த அலைகிட்ட போகல. அந்த மணல்ல நடந்து போய் அலைகள்ல கால் நினைச்சு நாம இன்னும் அந்த கடலுக்கு உள்ளார போகிறோம். அது வரைக்கும் எல்லா விதமான உணர்வுகளும் நமக்குள்ள வர ஆரம்பிக்குது. அது ஒரு பேரானந்த நிலையை குடிக்குது. ஒரு பிரகாசமாகவும் கண்ணை பறிக்கக்கூடியதாகவும் இருக்கு, கண்களை கவரக்கூடிய ஒரு நிலை. இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் போது இததான் உண்மையான சத்திய நிலை அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிடறோம். ஆனா மாஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, கடலினுடைய அடிய ஆழம், அதுதான் உண்மையான தம் நிலை அப்படின்னு சொல்றாங்க. அங்க எந்த விதமான சப்தமோ சலனமோ எதுவுமே இருக்கிறது இல்ல. அமைதி, தூய்மை, எளிமை, இது எல்லாத்திற்குமே அப்பாற்பட்ட ஒன்று. அதுதான் உண்மையான சத்திய நிலைன்னு சொல்லப்படுறது, தம் அப்படிங்கிற ஒரு நிலை. அப்போ சத்திய நிலைக்குள்ள நாம சத் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்குள்ள நுழையும் போது அதையே ஒரு உயர்ந்த நிலையா எடுத்து பேச ஆரம்பிச்சிடுறோம். அதாவது மக்கள் பேச ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்றாங்க. அந்த பிரகாசமான ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயங்கள்
மாயை தானே தவிர வேற எதுவும் கிடையாது. அதையே உயர்ந்த நிலையா நினைக்கிறவங்க உண்மையான சத்திய நிலையிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறாங்க. ஏன்னா தம்னு சொல்லப்படுற நிலை இன்மை நிலை அப்படிங்கிறது. அந்த நிலையை அடையறதுக்கு முன்னாடியே ஒருத்தருடைய எல்லா செயல்பாடுகளுமே முடிவுக்கு வந்துருது. அங்க எந்த விதமான உணர்ச்சிகளோ உணர்வுகளோ இருக்கிறதே இல்லை. அதுதான் மையம், உண்மையான சத்திய நிலைங்கிறது. மக்கள் பொதுவா தம் அப்படிங்கிற நிலைய பரம எதிரியா நினைக்கிறாங்க. ஏன்னா அங்க முழுமையான அறியாமை ஆட்சி செய்யுது. அந்த நிலையை அடைந்த ஒருத்தரை நாம கூர்ந்து கவனிக்கும் போது பூரணமான முன்னேற்றத்தினுடைய சிகரத்துல அவங்க இருப்பாங்க. ஆனா வெளியில நாம பாக்கறதுக்கு ஒரு கைக்குழந்தை மாதிரி எதுவுமே தெரியாத ஒரு நிலையில இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஏராளமான செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கும். இதுதான் அந்த நிலையை அடைந்தவங்களுடைய உண்மையான ஒரு விஷயம். அப்போ சத் அப்படிங்கிற நிலையினுடைய தொடர்பு கொஞ்சம் ஏற்படும் போதே, அந்த வட்டத்திற்குள்ள நுழையும் போதே தம்னு சொல்லப்படக்கூடிய நிலையை அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்த பத்தியும் நான் சொல்லும்போது அதை காதுல வாங்கிக்கிறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ மக்கள் யாருமே தயாரா இல்லை. அந்த அளவுக்கு எல்லாருமே மந்தத்தன்மையை அடைஞ்சிருக்காங்க. இருள் ஒளி இது ரெண்டுத்துக்குமே அப்பாற்பட்ட உண்மையான சத்திய நிலையை அவங்க இழந்தே போயிட்டாங்க. நம்மளுடைய மிஷின்ல இருக்கிற சின்னத்துல கூட அந்த தம்ங்கிற நிலை தான் காட்டப்பட்டிருக்கு. சரியான அர்த்தத்துல பார்க்கும்போது அது மனித பூரணத்துவத்தினுடைய உண்மையான நிலை. அந்த நிலைக்கு போயிட்டா அதுல இருந்து கிளவிலறது சாத்தியமே கிடையாது. தத்துவ சாஸ்திரத்தினுடைய மிக நுட்பமான விஷயம் இது அப்படிங்கறத சொல்லிட்டு, ஒளியும் இருளும் இல்லாத இந்த நிலை தம்ங்கிற நிலையை தான் மகான்கள் பொதுவா சத்பத் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது தவறு. சத்திய நிலைங்கிறது அதற்கு அப்பால வெகு தொலைவில் இருக்கு. உண்மையான சத்பத் அப்படிங்கிறது தனக்கு அப்பால வெகு தூரத்துல இருக்கிற சத்திய நிலையினுடைய பிரதிபிம்பம் தான் இது. இந்த விஷயம் நிறைய பேருக்கு ஆச்சரியத்தை கொடுக்கலாம். ஆனா ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடைஞ்சு இந்த விஞ்ஞானத்தை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இதை நான் எழுதியிருக்கேன். அவங்களால மட்டும்தான் இதை புரிஞ்சுக்க முடியும். அதை தாண்டி அனுபவ ரீதியா மட்டும்தான் இதை உணர முடியும். மதங்களுடைய வரம்புகளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இதை பத்தி புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இந்த பாதைங்கிறது ஒரு முற்றிலும் வேறுபட்ட பாதை. இது தனக்கே உரித்தான ஒரு விஞ்ஞானம். அக கண்களால இயற்கையை பார்க்கக்கூடிய திறனை யாரு வளர்த்துக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் இதை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்லிட்டு, இந்த பகுதியை, அதாவது உச்சகட்ட சத்திய நிலைன்னு சொல்லப்படுற கடவுள், அவரை பத்தின கருத்தை ஒரு தெளிவான விளக்கத்தின் மூலமா நமக்கு கொடுத்துருக்காங்க. கடைசியா சார்ஜி மாஸ்டர் சொன்ன ஒரு கதை. இந்த கதை மார்க் ட்வெயின் அப்படிங்கிறவர் எழுதின மிக கொடூரமான கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை சார்ஜி மாஸ்டர் நமக்கு சொல்றாங்க. இதுல என்ன அப்படின்னா, அதாவது அங்க இருந்தவங்க ஒரு நாயின் மேல பந்தயம் கட்டுறாங்க. அந்த நாய் நாம என்ன சொல்றோமோ அது அப்படியே கேட்கும். அந்த அளவுக்கு அந்த நாயை பழக்கப்படுத்தியிருக்காங்க. உதாரணத்துக்கு அந்த நாயினுடைய சொந்தக்காரனுக்கு ஒரு பணம் தேவைப்பட்டது அப்படின்னா அதை உடனே எடுத்துன்னு வந்து அது கொடுத்துரும். அப்போ அந்த டைம்ல ஒருத்தன் வந்து அந்த நாயினுடைய சொந்தக்காரன் கிட்ட ஒரு பந்தயம் கட்டுறான். என்னன்னா, ஒரு இரும்பு துண்டை நாயினுடைய பல்லுக்கு இடையில வச்சு அதை விடாம பிடிச்சுக்கிட்டே இருக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன பண்ணினாலும் அந்த நாய் வந்து அந்த இரும்பு துண்டை கீழே போடக்கூடாது அப்படி சொல்லி பந்தயம் கட்டுறான். அந்த சொந்தக்காரனும் அதுக்கு ஒத்துக்கிறான். அதே மாதிரி அந்த இரும்பு துண்டை நாயினுடைய பல்லுக்கு இடையில வைக்கிறாங்க. இப்போ இந்த பந்தயம் கட்டினவன் என்ன பண்றான், அந்த நாயினுடைய ஒரு காலை வெட்டுறான். நாயினுடைய சொந்தக்காரனும் பணத்துக்கு ஆசைப்பட்டு, ஏன்னா அவன் $100 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். இதை பார்த்துட்டு அவன் சும்மாவே இருக்கான். அந்த நாய் தன்னுடைய எஜமானன் மேல கொண்டுட்டு இருந்த ஒரு அளவு கடந்த அன்பு, அதனுடைய காரணமா அந்த இரும்பு துண்டை விடாம பிடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த நாயினுடைய 2வது காலும் வெட்டப்படுது, 3வது கால், 4வது கால் எல்லாமே வெட்டப்படுது. ஆனா அந்த நாய் கடைசி வரைக்கும் அந்த இரும்பு துண்டை விடவே இல்லை. அவனுக்கு $100 கிடைச்சிருச்சு. இந்த கதையை சார்ஜி மாஸ்டர் சொல்லிட்டு, இது வெறும் ஒரு நாய் கிடையாது, இது ஒரு தெய்வீக நாய். நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கு. இதுதான் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். இந்த வாழ்க்கையில நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நமக்கு தெரியாது, அது எங்க கிடைக்கும்னு நமக்கு தெரியாது. ஆன்மீக வழியில நம்ம போகும்போது நம்மளுடைய சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம விட்டுற வேண்டியிருக்கும்.
நண்பர்களுடைய சகவாசம் போகும், நமக்குன்னு இருக்கிற நேரம் போகும். இந்த மாதிரி பல விஷயங்களை நாம இழக்க வேண்டியிருக்கும். கடைசியா நாம அடைய போகிறது என்ன அப்படிங்கிறது தான் இங்க நமக்கு யோசிக்க வேண்டிய ஒண்ணு. அதாவது அந்த நாய் மாதிரி நாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. விவேகம் என்றால் என்னங்கிற கேள்வியை கேட்கும்போது பாபுஜி மாஸ்டர் அடுத்த கணமே பதில் சொல்றாரு. அடுத்த கணம் இறப்பதா இருந்தால் எப்படி வாழ்வோமோ அப்படி வாழ்வது. நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் மூலமா நாம எல்லாருமே கத்துக்கக்கூடிய விவேகம்ங்கிறது கூட இதுதான். ஆன்மீகம் நமக்கு வசதிகளை கொடுக்கறதில்ல, முட்கள் குழிகள் நிறைந்த கைகால்களை உடைக்கக்கூடிய ஒரு வழி, ஆனா கம்பீரமான வழி. அது கம்பீரமான வழிங்கிறத நாம எப்போ உணர ஆரம்பிப்போம்? அப்ப நாம செய்ய வேண்டிய விஷயம் என்ன? மாஸ்டர்னுடைய காலில் ஒரு நாய் மாதிரி விழுந்து கிடக்கிறது. அது மட்டும்தான். நாய் என்ன பண்ணுது? போனா போகுது, என் பின்னாடி வானா வருது, சேத்துக்குள்ள நடனா நடக்குது, எல்லாமே செய்யுது. அந்த மாதிரி நாமளும் மாஸ்டர் காலில் விழுந்து அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடக்கணும். டாக் அப்படிங்கிறத திருப்பி போடுங்க, காடு வரும் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். இதை அவர் அர்த்தமில்லாம சொல்லல. ஒரு நாய் செய்யக்கூடியதை ஒரு மனிதனால செய்ய முடியலங்கிறது தான் இங்க ஒரு கஷ்டமான விஷயம். ஒரு நாய்கிட்ட இருக்கக்கூடிய பக்தி நம்ம கிட்ட இருக்கா? அந்த நாய்கிட்ட இருக்கக்கூடிய அன்பு நம்ம கிட்ட இருக்கா? எந்த கேள்வியுமே கேட்காத பணிவு இருக்கா? இதை யோசிச்சு செயல்படுங்க அப்படிங்கிறத மாஸ்டர் நமக்கு சொல்றாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.